அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு ஷாலாஸ் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா டோஃபு புர்ஜி தாங்க பார்க்க போறோம். இது சப்பாத்தி கூட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். டயட்டில் உள்ளவங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லான ரெசிபி. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம டோஃபுவை துருவி வச்சுக்கலாம். நான் 100 கிராம் டோஃபு எடுத்திருக்கேன். இது நல்லா துருவி வச்சுருங்க. இப்போ ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் ஆயில், 1 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாவை சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. இதில் 1 டீஸ்பூன் கடலை மாவு, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த எண்ணெயிலே குக் ஆகட்டும். இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். நல்லா இந்த வெங்காயம் வதங்கட்டும். வதங்குற அளவுக்கு நீங்கள் குக் பண்ணுங்கள். இது கூட நீங்கள் காளான் சேர்த்துக்கலாம், வெஜிடபிள் சேர்த்துக்கலாம், எக் சேர்த்து செஞ்சால் கூட நல்லா இருக்குங்க. சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதுக்கு தேவையான இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் 1 டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்து நல்லா அந்த பச்சை வடை போகிற அளவுக்கு நல்லா குக் பண்ணிக்கோங்க. டோஃபுவை நம்ம துருவி சேர்க்கறனால இதில் எக் நம்ம சேர்த்த மாதிரி தான் இருக்கும். ஒன்றும் டிஃப்ரெண்ட் தெரியாது. இப்போ நான் 2 தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கிறேன். இதில் 1/2 கப் கேப்சிகம் சின்ன சின்னதாக கட் பண்ணது. இப்போ இதுக்கு தேவையான உப்பு அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நம்ம உப்பு ஃபஸ்ட்டே சேர்க்கறதுனால தக்காளி சீக்கிரம் நமக்கு வதங்கிடும். இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்ச நேரம் குக் பண்ணுங்க. இப்போ நல்லா பாருங்கள் மசிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதுக்கு தேவையான மசாலா நம்ம சேர்த்துடலாம். 1 டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி மிளகாய் பொடி, 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். இந்த மசாலாவில் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் கொதிக்க விடுங்க போதும். ஏன்னா நம்ம ஆயில்லையே மசாலா மிக்ஸ் பண்ணியாச்சு, நல்லா குக் ஆயிடுச்சு. அதனால கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் குக் ஆனவுடனே நம்ம துருவி வச்ச டோஃபுவையும் சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிடுங்க. இன்னொரு ஒரு 1/2 கப் நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த டோஃபு குக் ஆகிறதுக்கு ஒரு 3 நிமிஷத்துலேயே இது குக் ஆயிருங்க. நமக்கு துருவி சேர்த்துருக்கனால எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து மூடி வச்சிருங்க. அவ்வளவுதான். இந்த கிரேவி கொதிச்சா நமக்கு தயாராயிரும். வெறும் 5 மினிட்ஸ்ல இதை நம்ம ரெடி பண்ணிடலாம். ரொம்ப நேரம் ஆகாது இந்த கிரேவி பண்றதுக்கு. இப்போ மூடி வச்சிருங்க. ஒரு 2 நிமிஷம் குக் ஆனா போதும். அவ்வளோதாங்க, நமக்கு டோஃபு புர்ஜி சூப்பராக தயாராகிடுச்சு. மேலே கொஞ்சம் மல்லித்தலை தூவி நம்ம இறக்கிடலாம். டயட்டில் இருக்கிறவங்களுக்கு இது எக்ஸலண்டான ஒரு ரெசிபி. கண்டிப்பாக எல்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். சப்பாத்தி கூட இது சர்வ் பண்ண இல்லை, நல்லா அருமையாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.